அண்ணன் மதிப்பு மிகுந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களை இங்க கோயம்புத்தூர்ல ஒரு திருமண விழாவில் நான் போகும்போது ஐயா இருந்தாங்க, 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. தொலைபேசியில் என்னங்கிட்ட பேசினாங்க. நான் அன்போடு நம்முடைய இல்லத்திற்கு உணவுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு உணவருந்த வந்திருந்தார்கள். இதுதாங்க நான். மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இணையணும் யார் இணையக்கூடாது என்பதற்கு அகில இந்திய அளவில் தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால சரியான நேரத்தில் இவர்கள் முடிவெடுத்து சொல்லுவார்கள். இவங்க பேசுவாங்க யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு. அலையன்ஸுடைய லீடர் யாரு தமிழகத்தில் டிக்ளேர்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிக்ளேர்டு. அந்த அலையன்ஸுடைய தலைவர் அவருடைய கருத்து மிக மிக முக்கியமானது. அகில இந்திய அளவில் என்டிஏ யார் உருவாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இன்னைக்கு என்டிஏ அகில இந்திய தலைவராக்குறாங்க. முரண்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னா, இதுல நான் சொல்வது இன்னும் நிறைய வலிமையான கட்சிகள் வெளியே இருக்கிறாங்க. அவர்களும் வரணும், அப்பதான் தேர்தல் நம்ம வலிமையா சந்திக்க முடியும். அதனால் சரியான நேரத்தில் அத்தரைஸ்டு பீப்புள், நம்முடைய அமித்ஷா அவர்கள், நம்முடைய ஜே.பி. நட்டா அவர்கள், நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுவாங்க. இல்ல குழப்பறக்கோ இல்ல குழம்பறக்கோ இல்ல எதுவுமே இல்லைங்கன்னா, எல்லோருக்கும் தேவை ஒரு வலிமையான என்டிஏ. அந்த என்டிஏ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தலைவர்கள் சொல்லுவாங்க.